லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரித்தல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நடு ராத்திரியில கரண்ட் போச்சுன்னா ஜெனரேட்டர் ஆன் பண்ணுவாங்க, கொசு கடிக்கும், சரியா தூங்க முடியாது. பரவாயில்லையா? பரவாயில்ல சார். ஏற்கனவே குறிச்சு அதே முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கணும். எனக்கு அது போதும். கவலைப்படாதீங்க சார், நீங்க குறிச்ச அதே முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அண்ணனும் அண்ணியும் தானே. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்காம எனக்கு எந்த நல்லது நடக்க வேண்டாம். அந்த குழந்தை எங்க இருக்கு என்னங்கிற விவரத்தை மட்டும் தெரிஞ்சுட்டாங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் அந்த கோயிலுக்கு தான் சாமி கும்பிட வந்தோம். ஒரு பொண்ணு மயங்கி விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. 4-5 பேர் ஓடி வந்தாங்க. நாங்களும் யாருன்னு வந்து பார்த்தா நீ மயங்கி விழுந்திருக்க. அப்புறம் தான் உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோம். ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் எதுக்குமா, போய் முகத்தை கழுவிட்டு வந்து சாப்பிடு. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க போற? எங்கம்மா போவ? எங்க போவ? தெரியல, ஆனா நான் போய் தான் ஆகணும். யாரையுமே தெரியாம எங்க போவ? அன்னைக்கு கேட்டதுக்கு விதி தலையெழுத்துன்னு சொல்லிட்டு போயிட்ட. சொல்லு, எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுமா. என் வாழ்க்கைய ஒரு பிரச்சனையா இருக்கும்போது எந்த பிரச்சனை பத்தி சொல்றீங்க? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, நான் என் வீட்டுக்காரை தேடிதான் இங்க வந்திருக்கேன். அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. உங்க வீட்டுக்காரர் எந்த ஊர்ல இருக்காரா? நீ கேட்டதுக்கு நீ மெட்ராஸ்ன்னு சொன்ன. நாங்க அங்கதாங்க இருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனையில அவர் கோச்சிக்கிட்டு இங்க வந்துட்டாரு. என்னம்மா அது கொடுமையா இருக்கு? எப்பவும் பொம்பளைக்கு தானே கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில வருவாங்க. ஆம்பளை ஒருத்தர் கோச்சிட்டு வர அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? சொல்லுமா, என்ன பிரச்சனை? என்னம்மா பிரச்சனை? நான் தான் பிரச்சனை. புரியலையே. நான் மட்டும்தான் பிரச்சனை. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நினைச்சு நான் செஞ்ச காரியம், அது என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை வேதனைப்படுத்திட்டு இருக்கு. நீ சொல்றது புரியலையேம்மா. அன்னைக்கு அவரை தேடி வந்து போதா அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட மாட்டி நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க. தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு சுயநினைவோட தான் உன் புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சியா? கட்டின புருஷனுக்காக ஒரு பொண்ணு எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாமா? ஆனா புருஷனையும் விட்டு கொடுக்கலாமா? அன்னைக்கு எனக்கு அந்த சூழ்நிலையில வேற வழி தெரியலைங்க. அட போமா, சூழ்நிலையா பொல்லாத சூழ்நிலை. உன் இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னு வையே, உன் புருஷன் மேல பழிய போட்டாலே அவளை நான் கொன்னே இருப்பேன். நீ என்னன்னா தாலியை தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. தப்பு தாங்க, நான் செஞ்சது பெரிய தப்பு தான். அதுக்காக தான் இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் அவரை விட்டு கொடுக்க கூடாதுன்ற முடிவோட தான் அவரை தேடி நான் இங்க வந்திருக்கேன். அது சரி, கண்ணு கட்டதுக்கு அப்புறம் தானே சூரிய உதயம் பார்க்கணும்னு தோணும். உன் புருஷன் எழுதிருந்த மாதிரி இந்நேரம் தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன பண்ணுவமா? இல்ல இல்ல, அவர் கண்டிப்பா எந்த தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான்மா. எப்படியும் நீ உன் புருஷனை பார்க்காம இந்த ஊரை விட்டு போறது இல்ல. அது வரைக்கும் நீ வெளியில எங்கேயாவது தங்கி கஷ்டப்படாம இங்கேயே இரு. வா, சாப்பிடலாம்.
என்னம்மா? அம்மா, என் குழந்தைய சேர்க்கணும். யாரை பார்க்கணும்? உள்ள மேடம் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. ம். உன் பேர் என்னம்மா? லீலா. எங்கிருந்து வர? இதே ஊர் தான். உன் குழந்தைக்கு என்ன வயசாகுதுமா? 3வது மாசம் நடந்துட்டு இருக்கு. குழந்தையோட அப்பா என்ன பண்றாரு? நீ என்னம்மா பண்ற? என்னம்மா பதில் சொல்லாம அமைதியா இருக்க? அவங்க அப்பா என்ன பண்றாரு? நீ என்ன பண்ற? என் வீட்டுக்காரர் இப்போ செய்யாத தப்புக்காக ஜெயில இருக்காருமா. அத புரிஞ்சுக்காத எங்க வீட்டுக்காரம்மா என்ன வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அட கடவுளே, இப்ப நீ எங்கம்மா இருக்க? எங்கேயும் இல்ல, இருக்கவும் முடியாத சூழ்நிலையில இருக்கு. என்னம்மா இது? கை குழந்தை வச்சுக்கிட்டு எப்படிம்மா இருப்ப? உன் சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இருக்காங்க, ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்காங்க. புரியலையே. எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு தான் இங்க வரோம். யாருமே எங்களை சேர்த்துக்க தயாரா இல்ல. என் குழந்தைய மட்டும் இங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நான் எப்படியும் 2 நாள்ல ஒரு வேலையில சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு வீட்டை பார்த்து அங்க குடி போயிடுவேன். பகல்ல மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நான் நிம்மதியா வேலைக்கு போவேன். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீங்க ஃபீஸ் எவ்வளவுமா வாங்குறீங்க? யோசிக்காதீங்கம்மா, என் குழந்தை மேல சத்தியமா நான் உண்மையதான் சொல்றேன். ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஃபீஸ் எல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க. எப்படியும் நீ உன் குழந்தைங்க விட்டுட்டு வேலைக்குன்னு போக தான் போற. ஆமா. ஏன் நீ அந்த வேலையை இங்க பார்க்க கூடாது? என்னம்மா சொல்றீங்க? ஏன்னா ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த 2 பேர் இந்த மாசத்தோட நின்னுடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒத்தாசிக்குன்னு உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். நீ தனியே வீடு எடுத்து தங்குற வரைக்கும் இங்கே தங்கிக்கலாம். என்னம்மா அமைதியா இருக்க? உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாமா? சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தாகத்துக்கு தண்ணி கேட்ட எனக்கு வயிறார சாப்பாடே போடுறேன்னு சொல்றீங்க. அதை நான் வேண்டான்னு மறுப்பேனா? அப்புறம் என்ன, வேலைக்கு வேலை பார்த்த மாதிரி ஆச்சு, பக்கத்துல இருந்து உன் குழந்தைய பாத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த உதவிய வாழ்நாள்ல என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுல என்னமா இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறதுல தானே மனிதாபிமானமே இருக்கு. உன் பேர் என்ன சொன்ன? லீலா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா? இல்ல, என் பேர் கூட இன்னும் உங்க ஞாபகத்துல நிக்கல. எந்த நம்பிக்கையில எனக்கு வேலை கொடுக்கறீங்க? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்குமா? அப்படின்னா கடவுளை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு வேலையில சேர்ந்துரு. சரிங்கம்மா, ஆனா இன்னும் நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருந்தா நம்பிக்கை அதிகம்னு அர்த்தம். ஏன்னா எந்த தாயும் தான் பெத்த புள்ள மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா காப்பாத்துவேம்மா. எப்போ வந்தே? டேய், உன்னதான் கேட்குறேன், எப்போ வந்த? என்னடாச்சு? ஏன் டல்லா இருக்கிற? ஏன் டல்லா இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுது. சரி, என்ன விஷயம் சொல்லு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன கம்பெனி ஷேர்ஸ் ஏதோ டவுன் ஆச்சா? வேற என்ன பிரச்சனை?
அந்த ஃபிலோவை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. ஏன் அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கும் ஃபிலோக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. வர 30th மேரேஜ்னு சொல்லியிருந்தேன். உண்மைதானே? அதுல என்ன பிரச்சனை? நீ எப்படி என்கிட்ட கேட்காம எல்லாத்தையும் சொல்லலான்னு சொல்லி ஃபிலோ என் கூட சண்டை போட்டு போயிட்டு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்காக ஏன் சண்டை போடணும்? அதான் எனக்கும் தெரியல. அவன் பாட்டுக்கு வந்தா சண்டை போட்டா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். என்னடா சொல்ற? ஆமாப்பா, கிளம்பி போயிட்டேன். நானும் எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. இதுக்கு தாண்டா அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு தேடிக்கணும்னு சொல்றது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டா நாளைக்கு உன்னுடைய லைஃப் எப்படிடா சந்தோஷமா இருக்கும்? சொல்லு, எப்படி சந்தோஷமா இருக்கும்? இதெல்லாம் நம்ம அந்தஸ்துக்கு ஒத்து வராது. பேசாம தூக்கி போட்டு நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஏத்த மாதிரி 1000 பொண்ணுங்க இருக்காங்கடா, அதுல ஒன்று முடிச்சிருவோம். அப்பா, நீங்க இன்னும் எத்தனை தடவை தான் இதே சொல்லிட்டு இருப்பீங்க? ஏப்பா, நம்மகிட்ட பணமா இல்லை? இதை பாருங்க, நான் ஃபிலோ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா, இதே தான் அகிலா விஷயத்திலும் சொன்னேன். அது முடிஞ்சு போன விஷயம். என்னமோ பண்ணி தொலை. நான் போனதுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் எப்படி கட்டி காப்பாத்த போறியோ தெரியல. அந்த கவலை உங்களுக்கு வேணாம். எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணணும். என்ன? எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா, முடியாதா? என்னன்னு சொல்லு. நீங்க போய் ஃபிலோவை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரணும். என்னது? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? நீங்க அந்த ஃபிலோவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரணும்னு சொன்னேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஒருத்தி கோச்சிட்டு போவாளாமா? நான் போய் அவளை கெஞ்சி கூட்டு வரணுமா? அப்பா, அது இல்லப்பா. வாய மூடுறா. ஒரு பிசினஸ் மேனுக்கு முக்கியமே தெளிவான முடிவெடுக்கிற திறமை தான். To choose your life partner, you find it so difficult? How in future will you run your family? Tell me. Tell me, I say. அன்னைக்கு என்னடானா, அகிலான்னு ஒரு பொண்ணுப்பா, நம்ம ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றா, ரொம்ப அன்பானவ. நான் கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்னேன். நானும் சினிமா வில்லன் மாதிரி யோசிக்காம, சரி பையன் ஆசைப்படுறானே, ஸ்டேட்டஸ் பார்க்க வேணான்னு அந்த ஒன்று இல்லாதவங்க வீட்டு படி ஏறி போய் பொண்ணு கேட்டேன். எல்லாம் பேசி முடிச்சு இன்விடேஷன்ஸ் எல்லாம் அடிச்ச பிறகு அந்த பொண்ணால நடக்க முடியல, என்னால அவளோட வாழ முடியாது, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். சரி, பையனுக்கு புத்தி வந்துருச்சு போல் இருக்கு, நானும் சரின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். இப்போ என்னடான்னா, ஃபிலோமினான்னு ஒருத்தி ரொம்ப அழகா இருக்கிறா, நான் அவளை லவ் பண்றேன், ரொம்ப டேலண்ட்டு, கல்யாணம் பண்ணா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கும் நான் சம்மதிச்சேன். நீங்க கூட தான் ஃபிலோமினாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுனீங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பெனியோட growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புது புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் கூடி இருக்கு. நீங்களே தான்ப்பா பாராட்டினீங்க. வாஸ்தவம் தான்டா, பாராட்டினேன், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே டேலண்டட் பர்சன் தான். அதனால தான் சாதாரண அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவள GM போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். அவ டேலண்ட்டுக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். அதுவும் பத்தலன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்துரு. அதை விட்டுட்டு என் வீட்டு மருமகளா அந்த பொண்ணு வரணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லப்பா. நான் அவளோட அழகையும் அறிவையும் பார்த்து தான்ப்பா விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா ஆமா, பெரிய திறமைசாலி. டேய், நான் தெரியாம தான் கேட்கிறேன், நம்ம வீட்டு வேலைக்காரி ருசியா சமைக்கிறாங்கிறதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல நம்ம ஆபீஸ் கம்பெனின்னு 200 பேருக்கு மேல திறமைசாலிங்க இருக்கிறாங்க, அவங்களை எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அந்த அகிலா பொண்ணாவது வசதி இல்லாதவ, ஆனா குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா இந்த பிலோமினா யாரு, என்ன, இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியாது. கேட்டா அனாதேங்கிறா, சர்ச் தான் படிச்சேன், சர்ச் தான் வளர்ந்தேங்கிறா. டேய், நம்ம சொத்தோட மதிப்பு 200 கோடிடா. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு வர மருமக எப்படி இருக்கணும்?
ஒன்று அன்னக்காவடி, இன்னொன்று அனாதை. பேஷ், நல்ல சாய்ஸ்ரா, நல்லா சூஸ் பண்ணியிருக்கிறேன். பா, எனக்கு காசு பணத்தை விட என் சந்தோஷம் தான் முக்கியம். டேய், அந்த கரும்பத்துக்கு தாண்டா நான் இவ்வளோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். டேய், உனக்கு அவளுக்கும் பிரச்சனைனா நீ போய் கூப்பிடு. அதை விட்டுட்டு ஏன் தலை உருட்டுற? இப்போ என்ன, நான் போய் உங்களை ஃபிலோவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டுவாங்கன்னு சொன்ன தப்பு அவ்வளோதானே? மன்னிச்சுக்குங்க, நானே அவளை பார்த்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ச்சே, என்னாச்சு? இங்க எல்லாத்தையும் கேட்டேன் மேடம். அந்த பொண்ணை யாரும் பார்க்கலையா? లేదు మేడం, பார்த்து சொல்லுங்க. చూడలేదు, నిజంగా చూడలేదు మేడం, లేదు. சார், இவங்களை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? చూడలేదు సార్. சார், நீங்க பார்த்துருக்கீங்களா? లేదు, చూడలేదు. மேடம், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இளவரசி கேஸ்ல நீங்க ஏன் இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட இருக்கீங்க? எதுக்கு கேக்குறீங்க? இல்லை மேடம், இளவரசி ஒன்றும் கொலைகாரியோ கொள்ளக்காரியோ இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ பிடிக்கிறதுக்கு இவ்வளோ தீவிரமாக இருக்கீங்க? நீங்கள் எஸ்ஐயா ஜாயின் பண்ணதுமே அட்டன் பண்ணுற கேஸுங்கிறதுனால. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அவ ஒன்றும் கொலைக்காரியோ கொள்ளக்காரியோ இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த சத்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த இளவரசிய அதுக்கும் மேல எதிர்த்து கேட்க ஆள் இல்லாம நானும் எங்க மேடமும் ஜெயிலையே எங்க கையில வச்சுக்கிட்டு இருந்தோம். இவ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. குழந்தை அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிற திமிர்ல என்ன ஆட்ட ஆடின தெரியுமா? அவங்க படுற கஷ்டத்தையும் நான் பட்ட கஷ்டத்தையும் இவ அனுபவிக்க வேண்டாம். அதுக்கு தான் இவளை வலை போட்டு தேடிட்டு இருக்க. உங்க கோபம் எனக்கு புரியுது மேடம். ஆனா அவளை இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல ஒப்படைச்சாகணுமே. 2 நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம். எனக்கு அவ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சா கூட போதும். என் கணக்கை நான் தீர்த்துப்பேன். உள்ள போய் விசாரிங்க. நீங்க அவர்கிட்ட கேளுங்க. தம்பி, இந்த பொண்ணு இந்த ஊர்ல பாத்துருக்கியா? లేదు సార్. நல்லா பார்த்து சொல்லுப்பா. చూడలేదు సార్. கேளுங்க. அம்மா, இந்த பொண்ணு இந்த ஊர்ல பாத்துருக்கீங்களா?
చూసేవా లేదా? தமிழ் தெரியுமா உனக்கு? தெரியும். என்னம்மா பாக்குற? நாங்க போலீஸ். இவளை இந்த ஏரியால பாத்திருக்கே இல்லையா? என்னம்மா முழிக்கிற? பார்த்தனா பார்த்தேன்னு சொல்லு, பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லு. இல்லைங்க, பார்க்கல. அதுக்கே இவ்ளோ தயங்குற? போலீஸ்னு சொன்னதும் என்ன ஏதுன்னு பயமாயிடுச்சு. சரி, இவளை எங்கேயாவது பார்த்தா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? சரிங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் அனாவசியமா இங்க வந்து சீன் கிரியேட் பண்றீங்க? அதான் என் முடிவை ஆபீஸ்ல வச்சு சொல்லிட்டேனே. இந்த பாரு ஃபிலோ, தயவு செஞ்சு நான் சொல்றது கோவப்படாம பொறுமையா கேளு. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன கேட்காம ஏன் ஆபீஸ் முழுக்க நமக்கு கல்யாணம் தம்பட்டம் அடிச்சிங்க? திரும்ப திரும்ப நீ ஏன் அதே சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. உனக்கு எனக்கு கல்யாணங்கிறது உண்மைதானே? அதை வெளியில சொல்றதுல என்ன ஆக போகுது? இந்த விஷயத்த நான் ரகசியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாரு ஃபிலோ, கணவன் மனைவிங்கிறது புனிதமான உறவு. அதை ரகசியமா வச்சிருந்தாதான் ஊர் உலகம் தப்பா பேசும். ஒருவேளை கல்யாணம் நடக்கலனா எப்படி நெகட்டிவாவே பேசுற? சரி, சீரியஸாவே கேட்குறேன். உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லு ஃபிலோ, பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு மகேஷ். ஆனா என்ன ஆனா? எனக்கு இந்த மாதிரி பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்கல. சரி, அப்படின்னா நீ அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் தான் அன்னைக்கு வீட்டுல வச்சு சொன்னேன்ல, எனக்கு ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது, எதுவா இருந்தாலும் சிம்பிளாவே பண்ணுங்க, ஊரே கூட்டி வச்செல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னேனே. ஆடம்பரம் தான் நீ வேணான்னு சொன்ன. ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லக்கூடாது, நீ என்கிட்ட சொன்னியா? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அதையும் சொல்லிருப்பேன். இந்த பாரு ஃபிலோ, நான் உங்ககிட்ட க்ளோஸாக பழகிறது எத்தனை பேர் ஏன் காதுபட தப்பா பேசியிருக்காங்க உனக்கு தெரியுமா? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இனிமேல் நீ தான் என் ஒய்ஃப்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் தெரிஞ்சா யாரும் தப்பாக பேச மாட்டாங்கல்ல, அதனால தான் சொன்னேன். இந்த பாரு ஃபிலோ, நான் சின்ன வயசுலேயே அம்மா இழந்தவன். எனக்கு நல்லது இது கெட்டது இது எதுவுமே எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கல. என்னை பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கி பார்க்கணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும், அது மட்டும் தான் அவரோட மோட்டிவாக இருந்துச்சு. அதை மட்டும் தான் எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாரு. 10 வயசுலேயே பிஸ்னஸ்னால் பணம் சம்பாதிக்கிறது தான் தெரிஞ்ச எனக்கு 25 வயசில் கூட அடுத்தவங்ககிட்ட எப்படி பேசினா அவங்க மனசு கஷ்டப்படும், எப்படி பேசினா சந்தோஷப்படும், எனக்கு எதுவுமே தெரியாமே நான் வளர்ந்துட்டேன். இது வரைக்கும் நான் பிஸ்னஸில் எடுத்த எந்த ஒரு முடிவும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை. ஆனால் பர்சனல் லைஃப்பில் இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா முடிவும் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். முதல் முறையாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு எடுத்த முடிவு சக்ஸஸ் ஆகும்னு ரொம்ப நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை கெடுத்துறாத ஃபிலோ, ப்ளீஸ். இந்த பாரு ஃபிலோ, அன்பாக இருக்கிறவங்க கிட்ட ஈகோ பார்த்தா அன்பு கெட்டு போயிடும். நான் நம்ம அன்பை கெடுக்க விரும்பலை. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஆஃபீஸ் வா ப்ளீஸ், ப்ளீஸ். ஓகே, ஆனா இனிமே நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்த என்கிட்ட கேட்காம நீங்க வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க கூடாது, ஓகேயா? கண்டிப்பாக யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன ஆஃபீஸ் வரியா? நீங்க போங்க, நான் நாளையிலேருந்து வரேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் a lot for you. Bye. பாய். பாய். இளவரசி, உண்மைய சொல்லு, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க? ஏன்க்கா?
நீ உன் புருஷனை தேடிதான் வந்தியா இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து இங்க ஒளிஞ்சிருக்கியா? சொல்லு. இப்ப ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? பின்ன ஏன் போலீஸ்காரங்க உன் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்காங்க? போலீஸா? ஆமா, போலீஸ் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. என்ன தப்பு பண்ண எதுக்கு தேடுது போலீஸ்? ஐயோ, சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலைங்க. நான் அவரை தேடிதான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் ஏன் போலீஸ் உன்னை தேடணும்? அதான் எனக்கும் புரியல. பக்கத்துல எங்கேயாவது ஒரு போன் இருந்தா வாங்கி தரீங்களா? ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன்க்கா. வா. ஹலோ கீர்த்தி, நான் இளவரசி பேசுறேன். இளவரசி, எங்கடி இருக்க? என்னடி ஆச்சு? நான் திருப்பதியில தாண்டி இருக்கேன். என்னாச்சுடி? போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அது இல்ல கீர்த்தி, வந்த இடத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் என் ஹேண்ட் பேக், செல்போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். அப்புறம் இங்க முனீஸ்வரின்னு ஒருத்தங்க தான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி அவங்க வீட்டுல என்ன தங்க வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அங்க என்ன பிரச்சனை? ஏன் என்ன போலீஸ் தேடிட்டு இருக்காங்க? உன் மேல கைல்விழி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. கம்ப்ளைண்டா? ஏன் மேலியா? ஆமாண்டி, நீதான் உன் வீட்டுக்கார கடத்தி வச்சுட்டு அவரை காணோம்னு போய் சொல்லிட்டு இருக்கியா. கம்பெனி பணம் 30,000 வேற எடுத்துட்டு போயிட்டுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. என்னடி சொல்ற? அது மட்டும் இல்ல, உன் மேல ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டிருக்கா. உன் வீட்டுக்காரர் கிடைக்கலனா உன்னதான் அரெஸ்ட் பண்ணி விசாரிப்பாங்களாம். என்ன கீர்த்தி இதெல்லாம்? அந்த கைல்விழிக்கு பார்த்து பார்த்து நல்லது செஞ்சல, அதுக்குதான் இந்த நன்றி கடனை செஞ்சிருக்கா. என்ன போலீஸ் எல்லாம் இங்க வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்கடி. இப்ப நான் என்ன பண்றது? ஒன்னும் பயப்படாத. எந்த காரணத்து கொண்டோ நீ போலீஸ் கண்ணில் மட்டும் பற்றாத. புடிச்சு கூட்டிட்டு வந்துரு, இல்லனா உனக்கு தான் பிரச்சனை. எப்படி? வேற வழி இல்லடி. நீ திரும்ப வரும்போது அவர் கூட தான் வந்தாகணும். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வேற என்ன பண்ணலாம்னு விசாரிச்சுட்டு நான் சொல்றேன், சரியா? சரி, ஏதாவது ஒண்ணுனா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. சரிடி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரி, நான் வச்சிடுறேன். ஓகேடி. என்னாச்சுமா? அந்த கைல்விழி நான் அவரை கடத்தி வச்சிருக்கேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளாம். யார்? உன் புருஷனை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே அவளா? ஆமாக்கா. பாத்தியா கருமத்தை? அவளுக்கு நீ நல்லது செஞ்சா அந்த கழுதை உனக்கு கெட்டது செஞ்சிருக்கா. நல்லதுக்கு காலம் இல்லைன்றது சரியாதான் இருக்குது. இப்ப என்ன பண்ண போற? அதாக்கா ஒன்றும் புரியல. நான் இன்னும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? சரி, பண்ணிக்கோமா. என்னங்க, போன் அடிக்குது பாருங்க. சிக்னல் வேற கிடைக்காது. ஹலோ ஜெயந்தி, நான் இளவரசி பேசுறேம்மா. ஹலோ ஜெயந்தி. ஜெயந்தி அக்கா பேசுறேம்மா. ஹலோ ஹலோ, யாருங்க? ஜெயந்தி, நான் இளவரசி அக்கா பேசுறேன். ஹலோ, யாருங்க பேசுறது? ஒண்ணுமே கேட்கல. நான் இளவரசி பேசுறேம்மா. ஹலோ, யாருங்க பேசுறது? ஒண்ணுமே கேட்கல. நான் இளவரசி பேசுறேம்மா. கேக்குதா? நீங்க பேசுறது எதுவுமே காதுல விழல. ஹலோ ஜெயந்தி, கேக்கலையா? நான் உடனே சண்முகத்துக்கிட்ட பேசணுமா? நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன். ஐயோ, ஹலோ ஜெயந்தி. நாங்க ஆலப்புழால இருக்கோங்க. நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஹலோ, யார் பேசுறது? இங்க சுத்தமா சிக்னலே கிடைக்கல. ஐயோ, ஹலோ ஜெயந்தி.
ஹலோ ஜெயந்தி ஹலோ 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 என்னாச்சுமா? ஒரு நிமிஷம். என்னதான் பொறப்போம். அவ புருஷனுக்கான அவ தேடி அலைய வேண்டியதானே. எதுக்காக ஏன் புருஷன் உயிரை எடுக்கணும்? இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரியவே கூடாது. This number is currently switched. ஹேய், ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? என்ன இது மொபைல் பாட்டா கண்டு இருக்கு? இல்ல, உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. எடுத்துட்டு பைப் அடிக்கலான்னு பாத்ரூம் போனேன். கை தவறி பக்கெட்ல விழுந்துருச்சு. நானும் தொடச்செல்லாம் பார்த்தேங்க, வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்கே அழுவுற? இல்ல, வெளியூர் வந்திருக்கோம். ஆபீஸ்ல இருந்து ஃபோன் ஏதாவது வரும். நீங்க கண்டிப்பா என்ன திட்டுவீங்க. அதுக்கே நான் திட்ட போறேன். ஃபோன் சர்வீஸ்க்கு கொடுத்தா சரியா போகுது. அதுவும் இல்லாமல் ஃபோன் ரிப்பேர் ஆனது ஒரு வகையில் நல்லது தான். இன்னும் 2 நாளைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். எம்டியை பார்க்கணும். என்ன விஷயமா சார்? டீலர்ஷிப் விஷயமா பார்க்கணும். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காரு, போங்க. சரிங்க. ம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கம்பெனியில் கிரானைட் பிஸ்னஸுக்கு சப் டீலர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது விஷயமா எம்டியை பார்க்கணும். ஒரு நிமிஷம் சார். சுஜி மேடம், இங்கே வாங்க. என்ன மேடம்? இவர் கிரானைட் சப் டீலர் விஷயமா எம்டியை பார்க்க வந்திருக்காரு. இவரை ஃபிலோமினா மேடத்துக்கிட்ட கூட்டு போங்க. சார் வாங்க. மேடம், என்ன பேர் சொன்னீங்க? ஃபிலோமினா மேடம் சார். ஃபிலோமினா. சார் வாங்க. ஆ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். சார், ஒருத்தர் கிரானைட் சப் டீலர் விஷயமா மேடத்தை பார்க்க வந்திருக்காங்க. மேடம் பிஸியாக இருக்காங்க, அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லி நீங்களே பார்த்து அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். ஓகே. சார், மேடம் பிஸியா இருக்காங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. அதான் உங்கள் கம்பெனியில் புதுசாக கிரானைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதாவும் அதுக்கு சப் டீலர்ஸ் தேவைன்னு பேப்பரில் ஆட் பார்த்தேன். அது விஷயமா தான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஆமா சார், ஆரம்பிக்க போறது என்னவோ உண்மைதான். ஆனா வர 30ஆம் தேதி எங்க எம்டிக்கு மேரேஜ். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி பேசுவோம்.
டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? இல்லை சார், இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, அப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்தே வந்து பார்க்குறேன். சரிங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். யார் அந்த ஃபிலோ? இந்த கொட்டேஷன் ஒன்றே அனுப்பிச்சிருங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இப்போ 2 பேர் போனாங்களே, அவங்க யாரு? அவர் தான் சார் எங்க எம்பி. கூட ஒரு மேடம் போனாங்களே, அவங்க? எதுக்கு சார் கேட்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இருந்தாங்க, அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. அவங்க தான் எங்கள் ஜிஎம் ஃபிலோமினா மேடம் சார். அவங்களுக்கும் எங்கள் எம்டிக்கும் தான் வர 30ஆம் தேதி மேரேஜ். சரியா? என்னடா இன்னும் குளிச்சுட்டு ரெடி ஆகாம இருக்க? கம்பெனிக்கு போற ஐடியா இல்லையா உனக்கு? உன்னை தாண்டா கேக்குறேன், கம்பெனிக்கு போலையா நீ? போகல. ஏன்? போக பிடிக்கலமா. என்னடா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்க போற? இப்ப நீ வருத்தப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. முடியலையம்மா, என்னால அவ செஞ்ச துரோகத்தை மறக்க முடியலையே. இத பாருடா, நாம ஒருத்தருக்காக வருத்தப்படுறோம்னா நாம வருத்தப்படுற அளவுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு முதல்ல யோசிக்கணும். நீ வருத்தப்படுற அளவுக்கு அந்த பிள்ளை சரியானவ கிடையாதுடா. பேசாம அவளை தலைமொழிகிட்டு வேலையை பாரு. முதல்ல எழுந்திருச்சு போய் குளிப்போ. யாரு? யாருங்க? என்னை உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் சந்தோஷத்தில் கூப்பிடாம கலந்துக்கூடாது, துக்கத்தில் கூப்பிடலன்னாலும் கலந்துக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னதான் என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் நான் என்றைக்குமே உங்களெல்லாம் அந்நியமாக நினச்சதே இல்லை. அதனால தான் உங்கள் துக்கத்தை ஏன் துக்கமாக நினச்சி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உள்ள வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? நான் தப்பானவன் தான், அயோக்கியன் தான், கஞ்சா கேஸில் உள்ளே போயிட்டு வந்தவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போ என்னை நம்பி விரும்ப ஆரம்பித்தாலோ அப்போவே நான் புது மனுஷனாக திருந்துட்டேன். ஆனால் என் மேலே அபாண்டமாக படிய போட்டால ஃபிலோ,
அவன் நல்லவ கிடையாது, நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்துற நாடகக்காரி. நீ போதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? அந்த பிலோமினா பண்ற எல்லா அசிங்கத்தையும் நான் இப்ப நேர்ல போய் பார்த்துட்டு தான் வரேன். ஆமா மச்சான், பார்த்த கையோட நேரா இங்கதான் வரேன். நான் அவளை பத்தி சொல்லும் போதெல்லாம் நம்பாம என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா? நம்ம குடும்ப கௌரவத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டா. அவ வேலை பார்க்குற மகேஷ் அசோசியேட்ஸ் எம்டி மகேஷுக்கும் அவளுக்கும் வர 30ஆம் தேதி கல்யாணம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பல்ல இடிச்சுக்கிட்டு எல்லாரையும் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. மச்சா, நான் அவளை அந்த மாதிரி போட்டோ எடுத்தது தப்புதான் மச்சா. ஆனா அவ சம்மதத்தோட அவளுக்கு தெரிஞ்சதான் எடுத்தேன். ஆமா அத்த, அவளுக்கு தெரிஞ்சுதான் எடுத்தேன். திடீர்னு ஒரு நாள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன கஞ்சா கேஸ்ல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா. அந்த கோவத்துல தான் நான் அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நிம்மி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் மிருகமா இருந்தனா மனுஷன் நான் திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டேன் மச்சான். நிம்மி நீங்க பெத்த பொண்ணாத்த, உங்க ரத்தம். அதான் புருஷன் தான் முக்கியம் நினைச்சு என்ன திருத்தி என் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காத்த. ஆனா பிலோ அப்படி இல்ல மச்சான், ஒழுக்க கட்டவன், திமிரு பிடிச்சவன். சரியா இத பாரு, நீ ஏன் அப்படி வருத்தப்படுற? நல்ல வேளை அந்த ஓடுகாலி கூட கடைசி வரைக்கும் நீ குடும்பம் நடத்தல. அப்படி நடத்தியிருந்தா அணு அணுவா தினத்தொன்னு நீ துடிச்சிருப்ப. அந்த வேதனை விட இப்படி 2 நாள் வருத்தப்பட்டுட்டு விட்டது சனின்னு தலை முழுகிட்டு நிம்மதியா இருக்கலாம்டா. அவ இந்த அளவுக்கு போக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. நாலு பின்ன இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா நான் எப்படிப்பா வெளில தலை காட்ட முடியும்? நீங்க ஏன் மச்சான் ஃபீல் பண்றீங்க? உங்களை புரிஞ்சுக்காதவள தூக்கி எறிஞ்சிருங்க. உலகத்துல அவன் மட்டும்தான் பொண்ணா? உங்க அந்தஸ்துக்கும் குணத்துக்கும் 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க மச்சான். நானும் அதை தன்னடா சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியடா. எப்படிமா? மனசு வலிக்குது, அப்படியே உயிரை உருவி எடுக்கிற மாதிரி இருக்குமா? சரியா 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 அழாத. சரியா அழாதரா. டேய் அழாதரா, சொன்ன கேளுப்பா, அழாத. சரியா? இதோ பாருங்க மச்சான், அந்த பிலோவை இன்னும் நீங்க பொண்டாட்டியா நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் உங்க மனசு வலிக்குது. ஆனா அவளுக்கு உங்களை பத்தின எந்த நினைப்பும் கிடையாது மச்சான். வேண்டாம் மச்சான், வேண்டாம். முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணி தூக்கி எறிங்க. தூக்கி எறிங்க மச்சான். முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடுறதுக்கு உங்க பொண்டாட்டி பிலோமினாவா அவன் அந்த மகேஷை கல்யாணம் பண்ணிட்டான்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அவளுக்கும் இருக்கிற புருஷன் பொண்டாட்டின்ற பந்தம் உடையணும். அவ பிரான்சிஸ் பொண்ணா யார வேணாலும் எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டா மச்சான். ஆமாண்டா, அந்த கழுதி முதல்ல டைவர்ஸ் பண்ணுடா. என்னடா யோசிக்கிற? யோசிக்கிட்டோம், விடுகாத்த. யோசிச்சா தான் நல்ல முடிவா கிடைக்கும். நானும் ஒரு காலத்துல பிலோ எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு அழுததுனால மச்சானோட மனசு எனக்கு நல்லா புரியுது.
நீங்க எவ்வளவு வேணாலும் யோசிங்க மச்சான். ஆனா அவன் மேல இருக்கிற பாசத்தினால அவளை மன்னிச்சு மட்டும் ஏத்துக்காதீங்க. நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவளும் அப்படித்தான். அத முதல்ல மனசுல வச்சுக்கங்க. அத்தை, நான் செஞ்ச தப்பெல்லாம் எனக்காக இல்லாட்டியும் உங்க பொண்ணு நிம்மிக்காகவாது என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் இதை வெறும் வார்த்தையா சொல்லல, மனசார சொல்றேன். இப்ப நானும் பழைய ரோஷனா இல்லத்த, மனசு மாறி தெரிஞ்சிருக்கிற புது மனுஷன். நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நம்ம ரீசன்ட் ப்ராஜெக்ட்க்கு கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டேன். நீங்க பார்த்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சுன்னா நான் கொடுத்துருவேன். அதெல்லாம் இருக்கட்டும், சிலினுங்கிறது யாரு? சொல்றது கேளுமா? அம்மாடி. நான் உங்க முதலாளிய பார்க்கணும். நீங்க வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க. முதலாளி அம்மாவா? யார் அவ? எங்க முதலாளியை கல்யாணம் பண்ணிக்க போற பிலோமினா அம்மா தான். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரித்தல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.